அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக சமண அறக்கருத்துக்களை பயின்று வருகிறோம். அந்த வரிசையிலே அறங்கலைச்செப்பு என்ற நூலிலே இருந்து இல்லற நெறி குறித்த அம்சங்களை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். அதிலே நல்லொழுக்கம் என்ற பகுதியிலே இருந்து 12 விதமான விரதங்களை பற்றி இல்லறத்தார் கடைபிடிக்க வேண்டியவை குறித்து நாம் பார்த்தோம். அவற்றினுடைய விளக்கங்களிலே முதலிலே அணுவிரதம் 5ஆக இருக்கின்றன. அந்த அணுவிரதங்களிலே கொல்லாமை, பொய்யாமை, களவாமை, காமமின்மை ஆகிய 4 அணுவிரதங்கள் குறித்து பார்த்தோம். 5ஆவதாக கூறப்படுகின்ற அணுவிரதம் மிகு பொருள் விரும்பாமை, அதாவது பரிகிரக பரிமாண விரதம் என்று சொல்வார்கள். நம்முடைய பற்றுகளை அளவுபடுத்திக் கொள்ளுதல், மிகு பொருள் விரும்பாமல் இருத்தல், அதிகப்படியான பொருள் விருப்பம் இல்லாமல் இருத்தல் என்கின்ற அந்த 5ஆவது அணுவிரதம் குறித்து நாம் இப்போது அறங்கலைச்செப்பு கூறுவதை பார்க்கலாம். 77வது குறட்பாவிலே பொருள் வரைந்து ஆசை சுருக்கி ஏவாமை இருள் தீர்ந்தார்க்கு 5ஆம் வதம். 5ஆவது விரதம் பொருள் வரைந்து, வரைதல் என்று சொன்னால் வரையறை ஏற்படுத்தி கொள்ளுதல். எவ்வளவு பொருளைத்தான் நான் வைத்திருப்பேன், இதற்கு அதிகமாக நான் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று அதனை வரையறை செய்து கொள்வது, அதுதான் பொருள் வரைந்து என்று சொல்றோம். அந்த பொருள் வரைவதற்கு அல்லது அளவுபடுத்திக் கொள்வதற்கு முக்கியமாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆசை சுருக்கி, தன்னுடைய ஆசைகளை சுருக்கி கொள்ள வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும். ஆசையை சுருக்கினால்தான் பொருளினை அளவுபடுத்திக் கொள்ள முடியும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல நம்ம பொருள்களை அளவுபடுத்திக் கொள்வது என்பது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அவர்கள் என்ன முடியுன்றதை முடிவு பண்ணி அதை வைத்துக் கொள்வார். அதற்கான விளக்கம் பின்னாடி வரும்போது நம்ம பார்க்கலாம். அவர் அதை தான் மட்டும் செய்வதல்ல, பிறரை கொண்டும் அவற்றை செய்யக்கூடாது. அதாவது நம்மகிட்ட பொருள் இருந்த போதும் நமக்கு வேண்டியவங்களெலாம் எவ்வளோ வேணாலும் வைத்துக் கொள்வதற்கு நாம் உதவி செய்து கொள்ளலாம் என்று எண்ணுவதும் தவறு. அதாவது இந்த இடத்துல மற்றவர்கள் பிறர் என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள், மனைவி மக்களாக இருப்பார்கள், மகன் மகள், இவர்களுக்கெல்லாம் பொருளை சேர்த்து கொடுத்தல் அல்லது சேர்த்து வைத்துக் கொள்வதற்கு உதவி செய்தல், இது போன்ற விஷயங்களில் கூட நாம் ஈடுபடக்கூடாது. பொருள் வரைந்து ஆசை சுருக்கி ஏவாமை, தானும் அவற்றை அளவுபடுத்தி கொண்டு ஆசை சுருக்கி இருக்க வேண்டும், மற்றவர்கள் விஷயத்தையும் அதை கடைபிடிக்க வேண்டும். அதான் இருள் தீர்ந்தார்க்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனதிலே இருக்கின்ற அந்த இருள், அது அகன்றவர்களுக்கு 5ஆம் மதமாக இருக்கும். பொருள்களை தேவையான அளவுக்கு வரையறை செய்து ஆசைகளை சுருக்கி பொருளை பெருக்க பிறரை ஏவல் கொள்ளாமல் இருப்பது, பிறர் அதை அந்த மாதிரி பொருள் பெருக்கிக் கொள்வதற்கு நாம் எந்த விதமான செயலையும் செய்யாமல் இருப்பது மிகு பொருள் விரும்பாமை என்ற விரதம். மிகு பொருள் விரும்பாமை என்பதை பரிகிரக பரிமாண விரதம் என்று சொல்லலாம். பரிகிரகம் என்றால் பற்று, பரிமாணம் என்றால் அதனுடைய பரிமாண அளவு, அந்த அளவை அளவுபடுத்திக் கொள்ளுதல் என்று பொருள். அது ரத்னகடகத்தில் வரும்போது நம்ம அது தெரியும். ரத்னகடக ஸ்ராவச்சாரத்தில் 61வது ஸ்லோகத்திலே தனதான்யாதி கிரந்தம் பரிமாய ததோதிகேஷு நிஸ்பிருகதா பரிமித பரிகிரக ஸ்யாதிச்சா பரிமாண ஆமாபி. பரிகிரக பரிமாண, அதாவது தன தானியம் போன்றவற்றையெல்லாம், செல்வம், தனங்கள், தனம் என்று சொன்னால் செல்வம் சேர்த்து, தானியம் என்றால் விளைபொருள்கள்,
முதலிய பொருள்களை எல்லாம் அளவுக்கு சேகரித்து வைத்துக்கொள்வதும், தேவையான தேவையான அளவுக்கு சேர்த்து வைத்துக் கொள்வதும், தனக்காக தேவைப்பட்ட பொருட்களை அளவுபடுத்திக் கொள்வதும், நமக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் அளவுபடுத்திக் கொள்வதும், அப்பொருள்கள் மீது அதிக பற்று வைக்காது இருப்பதும் பரிகிரக பரிமாண அனுவிரதம் ஆகும் என்று இதிலே நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ சம்பந்தபத்திரர் எடுத்துரைக்கிறார். இந்த விரதத்தை ஒருவர் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது, எவற்றையெல்லாம் செய்யாமல் இருந்தால் இந்த விரதத்தை கடைபிடிப்பதாக ஆகும் என்பதை ஒவ்வொரு விரதத்துக்கும் 5 விஷயங்களை நமக்கு தெரிவித்து வருவதை பார்க்கிறோம். அதனால் இந்த பற்று இன்மை என்று சொல்லக்கூடிய மிகு பொருள் விரும்பாமை, எப்படி வேணாலும் சொல்லலாம், அந்த விரதத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இவற்றையெல்லாம் செய்யக்கூடாது. இயக்கமோடு ஈட்டம் பெருக்கலும் லோபம் வியப்பு மிகை கோடலோடு 5. இயக்கம் என்று சொன்னால் வியாபாரத்திற்காக பொருள்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். அல்லது விளைபொருள்களை நம்முடைய விளைகின்ற அந்த கழனி அது போன்ற விளை நிலங்களிலிருந்து வீட்டிற்கோ அல்லது வியாபாரம் செய்கின்ற இடத்திற்கோ எடுத்து செல்ல வேண்டியது இருக்கும். அவ்வாறு எடுத்து செல்லும் பொழுது ஒரு தடவைக்கு இத்தனை மூட்டை தான் ஏற்றலான்னு இருக்கு. அந்த கால்நடைகள், அவற்றை சுமந்து வருகின்ற அந்த கால்நடைகள் அவற்றினுடைய அளவுக்கு தான் பார்க்கணும். ஒரு 5 நடை எடுத்துகிட்டு வரலாம், இந்த கால்நடைகள் ரெண்டும் தாங்கும் அப்படின்னு சொன்னால் 10 நடை போகிறது. அதே போல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ராத்திரியும் பகலுமாக மூட்டை கட்டி கொண்டு வியாபாரத்திற்காக அந்த பிராணிகளை எல்லாம் வருத்தி, அந்த காலத்துலலாம் அதுக்காக தான் இந்த இடத்துல அந்த கால்நடைகள் என்று கூறுகிறார்கள். எருது, அந்த எருதை பூட்டின்னு போகிற வண்டி, குதிரை வண்டி, இவற்றிலெல்லாம் கொண்டு செல்கின்ற அவர்கள் பயணம் செய்வது கூட ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஏதாவது ஒரு குடும்ப விஷயமாக கூட பயணம் செய்வது என்று சொன்னால், அப்போ அது ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து நம்ம அவற்றை செய்யும் பொழுது, அதனால் பொருள் ஈட்டப்படும் போது அந்த கால்நடைகளை அதிகமாக வருத்தி அதன் மூலமாக பொருள் ஈட்டு செய்யுது என்பது ஆசை அதிகமாக இருப்பவர்களிடம் காணப்படும். அந்த கால்நடைகளுடைய வருத்தத்தை பற்றி அவர்கள் கவலைப்படுவது கிடையாது. தனக்கு லாபம் வந்தால் போதும் அப்படின்ற, பொருள் ஈட்டினால் போதும் என்ற எண்ணத்தோடு இருத்தல், அது கூடாது. அதே போல அளவுக்கு மீறி தானியங்களை குவித்தல், தன்னுடைய உபயோகத்திற்கு தேவையான அளவுக்கு மட்டுமே தானியங்களை ஒருவர் வைத்திருக்க வேண்டும். அது இல்லாமல் மிக அதிகமான தானியங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக்கொண்டு அது மற்றவர்களுக்கு விட அதிகமாக நம்மிடம் இருக்கிறது என்று சேர்த்து வைத்துக் கொள்ளும். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா, மிகுதியானவற்றை பிறருக்கு வழங்காமல் கருமித்தனமாக இருத்தல், லோபம் என்று சொல்கிறார் இல்லையா. தன்னிடம் இருக்கின்ற பொருள் தனக்கு பயன்படும், அது பயன்பாட்டுக்கு போக மீதி இருக்கின்ற பொருளை பிறருக்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறு பிறருக்கு கொடுக்காமல் கருமித்தனமாக இருத்தல் அல்லது சேர்த்து வச்சுக்கிறது, நம்மகிட்ட இவ்வளோ இருந்தால் நமக்கு நாளைக்கு உதவும், அது விலை ஏறினா அப்போ விற்றுக்கலாம், அந்த மாதிரி எண்ணமெல்லாம் வைத்துக்கொண்டு அவற்றை சேர்த்து வைத்து மற்றவர்களுக்கு கொடுக்காமல் கருமித்தனமாக இருத்தல், அது 3. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வியப்பு மிகைக்கோடல்னு 2 வருது. அதை வியப்பு என்று சொன்னால் பிறர் உடைமையை கண்டு வியந்து பொறாமைப்படுது. நம்ம ஒரு வீடு நமக்கு தேவையான அளவுக்கு, நம்முடைய குடும்பத்தார் இருக்கின்ற அளவுக்கு ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறோம், அது போதுமானதாக இருக்கிறது. ஆனால் இன்னொருத்தர், நம்முடைய நண்பரோ அல்லது தெரிஞ்சவங்களோ அல்லது அந்த தெருவிலையோ இன்னொருத்தர் நல்லா பிரம்மாண்டமான ஒரு வீடை கட்டி வச்சிருக்கிறாரு, எல்லா வசதிகளும் அதில் இருக்கின்றன, நீச்சல் குளமெல்லாம் போட்டு கூட கட்டி வச்சிருக்கிறாரு. இப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பார்த்து வியப்படைவோம், ரொம்ப நல்ல வசதியாக இருக்கிற, அப்படி அவருக்கு இருக்கின்ற வசதி நம்மிடம் இல்லையே, அது நமக்கு ஒரு பொறாமையை ஏற்படுத்தும். அதனால் அதை பார்த்து வியந்து விடுறது, பொறாமைப்படுது, ஆச்சரியப்படுறது, பொறாமப்படுறது, அது எல்லாம் கூடாது. நம்மகிட்ட இருக்கிறது நமக்கு போதுமானதாக இருக்கிறது என்றால்
அந்த பொருளுக்கு அதை விட அதிக பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கு. ஐந்தாவதாக, தன்னால் முடிக்க முடியாத செயலனை பொருளாசை கொண்டு மேற்கொள்ளுதல். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம வேலையை செய்தால் பொருள் நமக்கு கிடைக்கும். நம்மால் என்ன வேலையை முடியுமோ அந்த வேலையைத்தான் நம்ம எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும். அதற்கு கிடைக்கின்ற பொருளை நாம் சம்பாதித்து வைத்துக்கொள்ள வேண்டும். நிறைய சம்பாதிக்கணுன்றதுக்காக தம்மால் முடியாத இருக்கக்கூடிய காரியங்களை கூட எடுத்து அதை வைத்துக்கொள்ளுதல், அந்த வேலையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதனால் அவஸ்தைப்பட்டு பொருளை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்துக்காக அந்த மாதிரி தன்னால் முடியாத வேலையெல்லாம் பொருளாசை கொண்டு மேற்கொண்டு விடுதல். அந்த முடிக்க முடியாமல் அதனால் கஷ்டமும் ஏற்படலாம் பின்னாடி. அதுபோல் தேவையற்ற வேலைகளை எல்லாம் முடிக்க முடியாமல், நமக்கு முடிக்க முடியாதுன்னு தெரியும், எவ்வளோ ஆள் இருக்காங்க, எவ்வளோ நம்மளால் செய்ய முடியும், அந்த இதை ஒரு நம்மளால் ஒரு 10 ஏக்கரா நிலமே வச்சுருக்கோம். நம்ம அந்த ஒரே நேரத்தில் அந்த 10 ஏக்கராவுக்கும் அதில் நெல் எல்லாத்தையும் பயிரிட்டு அதை கொண்டு வரணும்னு சொன்னால் அதுக்கான ஆட்கள் இருக்காது, நம்மால் முடியாது, அது நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் கூட அதை ஏற்றுக்கொண்டு வருவது, தேவையான அளவுக்கு மட்டும் அதை செய்தல். அதே போல் வெவ்வேறு நபர்கள்ட்ட இருந்து வேலையை வாங்கும்போது கூட, ஏதாவது ஒரு வேலையை முடிச்சு தரோம், நம்ம ஏதோ ஒரு தொழில் செய்து கொண்டு இருக்கிறோம், அந்த சப்ளை நம்ம செய்துவிடும். ஆயத்த ஆடைகளாக இருக்கட்டும், ஆயத்த ஆடைகளுக்காக ரெடிமேடு கடை வச்சுருக்காங்க, தயார் செய்து விற்கிறாங்க ஒரு நபர் அப்படின்னு சொன்னால், அவங்க எவ்வளவு ஆர்டர் எடுத்தால் நம்மளால் முடியுமோ அதை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகமாக பொருள் சேர்க்க வேண்டும் என்பதற்காக முடியாத அளவுக்கான பொருளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவற்றினால் பேராசை கொண்டு அந்த வேலையை எடுத்துக்கொண்டு செய்தல் தவறான ஒரு விஷயம். அதுதான் இந்த இடத்துல சுருக்கமாக, தன்னால் முடிக்க முடியாத செயலனை பொருளாசை கொண்டு மேற்கொண்டு விடுதல். முயற்சி செய்தல் என்பது அது வேறு. ஆனால் முடியாதுன்னு தெரிஞ்சும் அந்த வேலையை எடுத்துக்கொண்டு, காரணம் என்ன, அதிகமான பணம் கிடைக்கும், அதிகமாக விற்பனை நம்ம செய்ய முடியும், நமக்கான காசு அதிகமாக கிடைக்கும் அப்படின்றதுக்காக அதை செய்வது, அதுவும் தவறானது. அதான் மிகை கோடல் என்று அங்கே கூறப்படும். அதனால் இந்த 5ம் அதிசாரங்களாக கூறப்பட்டிருப்பதை நம்ம பார்ப்போம். ரத்னாண்டகரத்துலேயும் இந்த அதிசாரங்கள் அதே தான் சொல்லியிருக்கு, வேறு வார்த்தைகள் இருக்காங்க. ஆதி வாகனாதி சங்கிரக விஸ்மய லோபாதி பாரவக நானி பரிமித பரிகிரக ஸ்யச்ச விக்ஷேபா பஞ்சலக்ஷந்தே. 5 விதமான அந்த செயல்கள். அதி வாகனாதி, வாகனங்கள், அதாவது குதிரை வண்டி முதலிய வாகனங்களை அதிகமாக வைத்துக் கொள்வது, அதுவும் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அப்போ அந்த காலத்துல எல்லாம் பயணத்திற்கு குதிரைகள் தான் இருக்கும். ஒரு வண்டி இருந்தால் போதும் ஒரு வீட்டுக்கு. அதே போல் இப்போ எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு 2 வீலர் இருந்தால் போதும். ஆனால் ஆளுக்கு ஒரு 2 வீலரு, ஒரு காரு, இன்னும் தேவைப்படுதுன்னா வசதி இருந்ததுன்னா 2-3 காரு, தூரமாக போகிறதுக்கு ஒரு கார், பஜாருக்கு போகிறதுக்கு ஒரு கார், சின்ன கார், இந்த மாதிரியெல்லாம் நிறைய இடங்களில் பணம் படைத்தவர்கள் வைத்திருக்கிறாங்க. அவற்றையெல்லாம் அதிகமாக வைத்துக்கொள்வது என்பது அந்த பொருள் ஆசை, மிகை பொருள் விரும்புதல் அந்த லிஸ்ட்டில் வந்துடும். அதனால் வாகனங்களை அளவுபடுத்திக் கொள்ள வேண்டும். தன் தேவைக்கு அதிகமான பொருட்களை சேகரித்துக் கொள்வது, ஏற்கனவே நம்ம பார்த்தோம், தேவைக்கு அதிகமான பொருளை சேகரித்து வைக்கும். அடுத்தது, பிறரிடம் உள்ள செல்வங்களை கண்டு அதிசயப்படுவது, ஆச்சரியப்படுவது, அது நம்ம பார்த்தோம். தன்னுடைய பொருள்களில் அதிக ஆசை வைத்துக் கொள்வது, இந்த பொருள் நம்ம விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை வெளியே கொடுக்காமல், யாருக்கும் கொடுக்காமல் தானே வைத்துக் கொள்வது. எருது, குதிரை முதலிய பிராணிகளின் மீது அதிக பாரத்தை ஏற்றுவது, அது அங்கே அகிம்சையிலும் நம்ம பார்த்தோம். இங்கே அதிகமாக பாரத்தை எது இருக்குன்னா, ஒரே நடையில் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு முறை ஒரு கன்சைன்மெண்ட்லே அதிகமான பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று அந்த விலங்குகளை எல்லாம் துன்புறுத்துதல், அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது என்று இதிலே நமக்கு குறிப்பிடுவதை பார்ப்போம். புருஷார்த்த சித்தி உபாயத்தில்
வழக்கமாக நம்மளுடைய பார்க்கிற இந்த அணுகர்தங்களில் இருக்கிற மாதிரி இல்லறத்தில் இருப்பவர்கள் ஒரு சிலவற்றை முழுமையாக விளக்க முடியாது. இவற்றையெல்லாம் முழுமையாக விளக்க வேண்டும். பற்று என்பதே இல்லாமல் இருக்க வேண்டும். அகப்பற்று என்பவை 14ஆகவும் புறப்பற்று என்பவை 10ஆகவும் கூறப்பட்டிருக்கின்றன. அகப்பற்று என்பது மித்தியாத்துவம் 1, 4 வித கஷாயங்கள், 9 வித நோ கஷாயங்கள், 14 வகையாக இருக்கும். அந்த அகப்பற்றை விளக்குவது இல்லறத்தில் இருப்பவங்களுக்கு கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். கஷாயம் இல்லாமல் இருக்க முடியாது, மித்தியாத்துவம் இல்லாமல் இருக்க முடியாது. அந்த நோ கஷாயம் என்கின்ற ஹாஷ்யம், ரதி, அரதி என்று சொல்லக்கூடிய அவையெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது இல்லறத்தில் இருப்பவர்கள். அதனால் அகப்பற்றினை முனிவர்களாக தவம் செய்பவர்கள் மட்டும்தான் அகப்பற்றுகளை முழுமையாக விளக்க முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா புறப்பற்றுகள் என்பதை முனிவர்கள் முதலிலே துறந்து விடுகிறார்கள். எப்போ முனிவர் ஆயிடுறாங்களோ அப்போவே புறப்பற்றுகள் முழுவதுமாக துறந்து விட்டு தான் அவர்கள் முனிவர் ஆவார்கள். 10 விதமான புறப்பற்றுகள் இருக்கின்றன, வீடு, நிலம் போன்றவையெல்லாம். அப்போ இல்லறத்தில் இருப்பவர்கள் அவற்றை முழுமையாக துறக்க முடிவது கிடையாது. ஆனால் அவற்றை வரையறை செய்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த காதையிலே நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ சொல்கிறார். யோபின சக்கியஸ் தியாக்தும் தன தானிய மனுஷ்ய வாஸ்து வித்தாதி சோபி தனு கரணீயோ நிவத்தி ரூபம் யதஸ்தத்வம். தியாகம் செய்ய வேண்டும். எதை? தன தானிய மனுஷ்ய வாஸ்து வித்தாதி, அது போன்றவற்றை எல்லாம். அதாவது தனம், தானியம், மனிதர் என்றால் நமக்கு வேலைக்காரர்களாக வருபவர்கள், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாம், வீடு, பணம் முதலிய பரிகிரகங்களை, பரிகிரகம் என்றால் பற்று, அந்த பரிகிரகங்களை இல்லறத்தால் உள்ளவர்களால் முழுமையாக விளக்க முடிவது இல்லை. ஆனால் அவர்களும் பரிகிரகங்களை இயன்றவரை குறைத்து கொள்ள வேண்டும். ஏனெனில் பொருளின் இயல்பு தியாக வடிவமானதாகும். அதைத்தான் தியாகம் செய்ய வேண்டும் என்று இங்கே சொல்கிறார். இப்போ நம்ம புறப்பற்றுகளில் 10 இருக்குன்னு நம்ம பார்த்தோம். எவற்றையெல்லாம் நம்ம அளவுபடுத்திக் கொள்ள வேண்டும்? நிலம், வீடு, வெள்ளி, தங்கம், தனம். தனம் என்பதிலே ஆடு, மாடு போன்ற அந்த பசு முதலியவை எல்லாம் வரும். தானியம், விளைபொருட்கள். ஆடை, உடை, நம்ம பயன்படுத்துகின்ற உடை. வேலைக்காரன், நமக்கு வீட்டிலே இருப்பவர்களோ அல்லது விவசாயத்துக்கு பயன்படுபவர்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலைக்காரன்கள், வேலைக்காரி. அப்புறம் பாத்திரங்கள், நமக்கு தேவையான பாத்திரம். இப்போ இவற்றையெல்லாம் எப்படி வரையறை செய்து கொள்வது என்பது விவாதத்துக்கு உரியதாக இருக்கிறது. வசதி குறைவாக இருப்பவர்கள் அவர்களுக்கு ஒரு எல்லை வகுத்துக் கொள்வது, வசதி அதிகமாக இருப்பவர்கள் அவர்கள் தனக்கு ஒரு எல்லை, அதுக்கு ஒரு வரையறையை உருவாக்கி கொள்வது என்பதெல்லாம் வேறுபாடுகள் நிறைந்ததாக காணப்படுகிறது. அப்போ எப்படி இந்த விரதம் ஒரே மாதிரி இருக்கும்? இப்போ சாதாரணமாக ஏழையாக இருப்பவர் ஒரு சிறிய வீடு வச்சிருப்பார். மிடில் கிளாஸாக இருப்பவர் அவருக்கு ஒரு பெரிய வீடு இருக்கும், கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பணக்காரராக இருப்பவர் எல்லா வசதிகளையும் கொண்ட வீடு வைத்திருப்பார். அப்போ அதை எப்படி அவர் வரையறைப்படுத்திக் கொள்வது என்று நமக்கு கொஞ்சம் குழப்பமானது நேரலாம். அவ்வாறு இருக்கும் பொழுது நமக்கு இவற்றையெல்லாம் கூறுகின்ற, அறிவுரை கூறுகின்றவர்களை வைத்துத்தான் நம்ம அதெல்லாம் முடிவு செய்யணும். நம்மளாம் ஒரு முடிவுக்கு சொல்லலாம், நான் கூட சொல்லலாம். ஒருத்தருக்கு ஒரு வீட்டில் நம்ம இருக்கிறோம், நமக்கு 2 மகன்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒருத்தர் தனக்கு ஒரு வீடு, தன் மனைவிக்கு ஒரு வீடு, மகனுக்கு ஒரு வீடு, சின்ன மகனுக்கு ஒரு வீடுன்னு 4 வீடு வச்சுக்கலாம். 4 வீடுகளை தன்னுடைய சொத்தாக பராமரித்து கொள்ளலாம் என்று சொல்வது சரியாக இருக்குமா? இல்லை, ஒரு ஃபேமிலியாக இருக்குது, அதனால் ஒரு வீடு இருந்தால் போதும், அதுதான் வரையறை என்று சொல்வது சில இடத்துல ஏற்கப்படாமல் இருக்கலாம். அப்போ அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? அப்போ பசங்கள்லாம் பெருசானா அவங்களுக்கு வீடு வேண்டுமே. அப்படி எதிர்காலத்தை நோக்கி நாம் வரையறை செய்வது என்பது ஒரு தவறான விஷயமாக நூல்களிலே, விளக்கத்திலே கூறப்படுது.
சில இடங்களில் அந்த மாதிரி குறிப்பிடும். எதிர்காலத்து வசதிக்காக தற்போதே நான் அதையெல்லாம் பெருக்கி வைத்துக் கொள்வேன் என்று சொல்வதும் மிகு பொருள் விரும்புதல் என்பதிலே தான் வரும். ஒரு வீட்டிலே ஒரு குடும்பம் இருக்க வேண்டும் என்றால் அதற்கான அடிப்படை தேவைகளோடு அந்த வீடு அமைந்திருந்தால் அந்த ஒரு வீடு இருந்தால் போதுமானது. இப்படித்தான் நம்ம எல்லாத்தையும் நினச்சிக்கணும். பொண்ணு இருக்குது, அதுக்கு அப்படியும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக தங்க நகை வேணும்னு இப்போவே 100 சவரன் வேணும், அப்போ தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அதை இப்போதே தாங்களே சேர்த்து 2 பேர் இருக்காங்க, அப்போ 200 பவுனு இல்லை 50 பவுனாக போட போகிறோம், 100 பவுனு, ஏதோ ஒரு கணக்கு வைத்து அதை சேர்த்து வைத்தல் அது மிகு பொருள் விருப்பம் தான். இப்போ இதை நம்ம இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு இது சொன்னால் இது ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு தெரியல. ஆனால் நூல்களிலே அந்த மாதிரி விளக்கம் கூறப்பட்டிருப்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ நம்ம அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வரையறை செய்து கொண்டே போனால் அப்போ வசதி அதிகமானவர்கள் அதிகமான எல்லையை வைத்திருப்பார்கள், குறைந்தவர்கள் குறைந்த எல்லையை வைத்திருப்பார்கள். அப்போது இந்த பரிகிரக பரிமாணம் என்பது சற்று வித்தியாசப்படுவதாக காணப்படலாம். அதனால் அவற்றையெல்லாம் நாம் நூல்கள் மூலமாக அறிந்தோ அல்லது ஆச்சாரியர்களிடம் கேட்டோ அவர்களுடைய அறிவுரை பெற்றோ நாம் அவற்றினை வரையறை செய்து கொள்வது தான் இப்போது இருக்கின்ற பிராக்டிக்கலாக சரியான விஷயமாக இருக்கும் என்ற கருத்தினை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இப்போ அதே போல் ஆடையெல்லாம் பாருங்கள், ஆடையெல்லாம் உடை கூட தேவையான அளவுக்கு தான் வச்சுருக்கணும். எல்லாம் பார்த்தா நமக்கு தெரியும். ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க, பெண்கள் பார்த்தா அதிகமாக சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த உடைகளை எல்லாம் அவர்கள் அணிவதே எப்போது வாழ்க்கையிலே 1 தடவை 2 தடவை அணிஞ்சிருப்பாங்க. ஆனாலும் இன்னும் ஆடைகள் வேண்டும் என்று ஆசையோடு அந்த ஆடைகளை சேகரித்து வைப்பதிலே அவர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். இப்போ தானம் தானியம்லாம் பார்த்தோம் நம்ம தேவையான அளவுக்கு. இது போன்று எல்லா விஷயங்களிலும் ப்ராக்டிக்கலாக நமக்கு எது மிகைப்பொருள் என்பதனை முடிவு செய்து அந்த மிகையான பொருளை நாம் சேர்த்து வைப்பதிலே ஆர்வம் காட்டக்கூடாது. அதுதான் இந்த அணுவிரதத்தினுடைய இது பெரும்பாலும் இல்வாழ்க்கையிலே இளமையில் இருப்பவர்கள், வளர்ந்து கொண்டு இருப்பவர்களிடம் இதை அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. அவ்வாறு இருந்த போதிலும் கூட தன்னுடைய கடமைகளை முடித்துவிட்ட இல்லறத்தார் இவற்றினை ஓரளவுக்கு சரியான முறையிலே அனுசரிக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். அதனால் இவற்றையெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து தேவையான அளவு என்ன, இவ்வளவு தான் அவ்வளோதான்றதெல்லாம் நூல்களில் பல விளக்கங்கள் இருக்கின்றன. அவற்றை நமக்கு சந்தர்ப்பம் வரும்போது அவற்றை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இதில் அடுத்ததாக திருக்குறளில் பார்த்தீங்கன்னா அவா அறுத்தல். அவா என்றால் ஆசை, ஆசையை அறுத்தல், குறைத்து கொள்ளுதல் அல்லது நீக்குதல். அதில் நமக்கு திருக்குறளில் குறிப்பிடப்பட்டதை 10 குறட்பாக்கள் இருக்கின்றன அந்த அதிகாரத்தில். அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் அவா பிறப்புயினும் வித்து. ஆசை இருக்கு இல்லைங்களா, அதுதான் பிறப்பு ஈனும் வித்து, அடுத்தடுத்த பிறவிகளுக்கான விதை என்று கூறுகிறார். ஆசை இருக்கிற வரைக்கும் பிறவி அழியாது, அது விதை. ஒரு பிறவி முடிந்தால் அடுத்த பிறவி ஆரம்பித்து விடும். அதனால் எஞ்ஞான்று எப்பொழுதுமே அது பிறப்பு ஈனும் வித்தாகத்தான் இருக்கும். அதனால் ஆசை என்பது இருக்கக்கூடாது, அதனை குறைத்து கொண்டே வர வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளோ குறைக்கிறோமோ அது நற்பிறவியை தரும், மோட்ச மார்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும். தூய்மை என்பது அவாயின்மை, மற்ற அது வாய்மை வேண்டவரும். தூய்மை என்று சொல்வது அவாயின்மை. ஒருவர் தூய்மையாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஆசை இல்லாமல் இருக்கிறார் என்று அர்த்தம். அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்னா இந்த பொருள்களை வரையறை செய்து கொள்வதிலே வாய்மையாக இருக்க வேண்டும், அதாவது உண்மையுடையவராக இருக்க வேண்டும். நமக்கு எவ்வளவு தேவை என்பதை அறிந்து அதை சத்தியத்தின் வழியிலே வாய்மையாக சரியான அளவோடு அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு யாரும் தவறு சொல்ல மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டா கூட அப்படின்னு நினைச்சோம்னாலே அது தப்பு போடும். அதனால் நமக்கு என்ன தேவை, எது இருந்தால் போதும், இது அதிகப்படி அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டால் அதை விட்டுவிட வேண்டும். அதனால் அது உண்மையாக இருக்க வேண்டும். அந்த
வரையறை செய்துவிடும். அவா எல்லார்க்கு எல்லாகும் துன்பமும் அஃது உண்டேல் தவாது மேன்மேல் வரும். ஆசை இல்லாதவருக்கு துன்பம் குறைவு, அது இருக்குமானால் அந்த துன்பம் மேலே மேலே வரும். எவ்வளவு பணம் சேர்த்து வைத்திருக்கிறோமோ அதை காப்பாற்றுவதற்கு துன்பப்பட வேண்டும், அதை இழக்காமல் இருப்பதற்கு துன்பப்பட வேண்டும். அப்படி இல்லை, இழந்து விட்டோம் என்றால் அந்த துன்பம் அதிகமாக ஆகிவிடும். அதனால் இருக்கும்போதும் அது துன்பம், அது இழந்து விட்டாலும் அது துன்பம். அதனால் அந்த ஆசை இல்லாதவர்களுக்கு தான் துன்பம் இல்லாமல் போகும் என்ற அந்த விஷயத்தை நமக்கு குறளாசான் தேவர் பெருமான் கூறுவதை நாம் பார்க்கிறோம். இது பற்றி நிறைய விளக்கங்கள் எல்லாம் சுபாஷித ரத்ன சந்தோகம் என்ற அந்த நூலிலே கூட லோபமின்மை என்பது குறித்து வரும்பொழுது பொருளாசை இல்லாமல் இருப்பதற்கான பலவிதமான விளக்கங்கள் எல்லாம் அந்த நூலிலே கூறப்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் கூட நாம் அறிந்து அந்த பொருள் வரையறை செய்வது எப்படி என்பதை கூட அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு இந்த 5 அணுவிரதங்கள் குறித்து நாம் பார்த்து முடித்திருக்கிறோம். இந்த 5 அணுவிரதங்கள் குறித்தும் இந்த அணுவிரதங்கள் சம்பந்தமாக அவற்றுக்கு உதாரண கதைகளை கூட இந்த நூலிலே நமக்கு அருங்கலைச்செப்பு நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவற்றையும் கூட நாம் ஒரு சுருக்கமாக அடுத்து வருகின்ற பதிவுகளில் 1-2 பதிவுகளில் நாம் தெரிந்து கொள்ளலாம் என கூறி இந்த நல்லறம் என்கின்ற சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். லைக் என்ற அந்த பொத்தானை அழுத்தி ஆதரவு தெரிவிக்குமாறும் இந்த பதிவுகள் பிறருக்கு ஃபார்வர்டு செய்து உதவுமாறும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே பதிந்து தொடர்ந்து ஆதரவு அளிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். ஜெய் ஜினேந்திரா.